ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு விவசாயி ஒரு வேகாத வெயிலில் எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணி அதை அரிசியாக மாற்றி உங்கள் கைக்கு வருது, உணவினுடைய அவசியம் என்னங்கிறத இந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நெல் வந்து நட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஏன்னா மழை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் மழை. ஸோ இதுக்கப்புறம் திருப்பியும் வருமோங்கிற பயமே பெருசாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வண்டியை வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஸோ அறுவடை பண்ணால் தான், ஏன்னா திடீர்னு மழை வந்தால் அதுவுமே எங்கள் கைக்கு வராது. அதை எப்படி அறுவடை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து களத்தில் சேர்த்து அதை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத இந்த முழு வீடியோவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களாக்கா, நீங்கள் அங்கே வந்து என்ன நீங்கள் யானை கட்டி தூங்க தான் போகிறீங்க? சரி, சாப்பாடு மூட்டையை கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலையிலே வந்து செம காட்டுது. போ மித்து போடு. மித்த இங்கே இருக்கீங்களா? ஊஞ்சல் கட்டினா நீங்களே நீ அக்கா இங்கே ஊஞ்சல் கட்டினு நாங்கள் போய் யாரை பார்த்துட்டு வரோம். விமலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போருக்கு தயாராகிட்டாரு. ஏன்னா சொன பிடுங்கிறதுனால ஷர்ட்லாம் மாட்டிக்கிறாரு. சிங்கம் வேட்டைக்கு கிளம்பிடுச்சு. தலைப்பாக்கட்டுலாம் பயங்கரமா இது. பயங்கரமா தான் இருக்கும் வேலையும். வாங்க போலாம். அறுபத்துக்கா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம ஃபீல்டு. இப்போ இதுதான் வந்து அறுவடை பண்ண போகிறோம். நம்மள அறுவடை முடிச்சிடுவா இன்னைக்கு? நீ தான் சுற்று வரல அறுத்து போடணும். வண்டி வந்து பெல்ட் வண்டி தான். இதான் அந்த வண்டி குபேட்டா இல்லை கேம். இது டிராக்டர் வந்து குபேட்டா நெல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதில் தான் நம்ம நெல் வந்து கொட்டி எடுத்துன்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு கொட்டணும். ஏன்னா இங்கெல்லாம் கொட்டினா லாரி வந்து திருப்பி போட்டுன்னு போகுது. அதனால் நெல்லை மட்டும் வெளியே எடுத்துடணும். அதுக்காக தான். நீ அறுத்து வைங்களா? நான் அறுத்து போடுறேன். அது ஃபர்ஸ்ட் மேனை தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அதுவே பார்த்துக்கும். அதெல்லாம் முடியாத காரியம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமுரடான வழி. கிட்டத்தட்ட வந்து ரோடு இல்லை நம்ம ஊருக்கு. ஏரியிலையும் எல்லா வழியிலையும் பூந்து பூந்து போக வேண்டியது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஏரி. கடலூர் ஏரியில் பூந்து நெல் எடுத்துகிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஒலையை இப்படி தான் இருக்கும். அப்படியே டிராக்டர் சேஸே இறங்கும், அந்த அளவுக்கு ஒலையாக இருக்கும். இப்போ உள்ளெல்லாம் போட்டு போர்வில் போட்டு முக்கி இழுத்துட்டு வரணும். இதை வரலாம் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் வந்து போட்டோம். ஃபஸ்ட்டு டிப்பர் மட்டும் வந்திருக்கு, இன்னும் ஒரு 2 டிப்பர் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுலாம் வந்து அறுத்து எடுத்துன்னு வந்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாரி தான் வந்திருக்கு நெல் போடுறதுக்கு. ஆல்ரெடி வேறு ஒரு இடத்த போட்டுட்டு இப்போ வந்து மீதி வந்து நம்மளது வந்து போட போகுது. ஒரு அரை மூட்டை ஒரு அரை மூட்டை அச்சு போட்டு கஷ்டமா இருக்கு. அறுவடைலாம் வந்து முடிச்சுட்டு இப்போ போயிட்டு வேமண்ட்டுக்கு போயிட்டு நெல்லுமே வந்து போட்டு வந்துட்டேன். இதுதான் நம்மளுடைய வேமண்ட்டு சீட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு வந்து 47 மூட்டை வந்திருக்கு. அதாவது என்னென்னா ஒரு 3 வருடங்கள் 4 வருடம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மூட்டை, அதாவதுன்னா 2 ஏக்கருக்கு 60 மூட்டை, ஏக்கருக்கு மினிமம் ஒரு 30 மூட்டை ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47 மூட்டை வந்திருக்கு 2 ஏக்கர். அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணிங்களா, 23 மூட்டை. ஸோ இன்றைக்கி அறுவடை முடித்து இதை போட்டால் இன்னுமே நெல் வந்து போட்டதுக்கப்புறம் காசு வர்றதுக்கே இன்னும் ஒரு வாரமோ இல்லை 10 நாள் ஆகும். 10 நாள் வந்ததுக்கப்புறம் வரவு செலவு கணக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த விவசாயம் என்ன பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி இந்த வேலை இதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து வேர்க்கடலையும் ஆஞ்சி வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.